அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல எங்க அம்மா எனக்கு இந்த தியானத்தை சொல்லி கொடுத்த, சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்த எங்க அம்மா உங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு 6வது நாள்ல இருக்கோம். நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், சுவாத்தியாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 அக்ரிமெண்ட்ஸ், 4 ஒப்பந்தங்கள், டோல்டெக் 4 அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்ற புத்தகத்தை பத்தி நம்ம வந்துட்டு அதுல இருக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் மாஸ்டர்ஸ். ஸோ கடந்த 5 நாட்களா நம்ம வந்துட்டு 3 ஒப்பந்தங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ உங்களுக்கு இப்போதைக்கே புரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு ஒப்பந்தமும் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல், எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இந்த 3 ஒப்பந்தங்களையே நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு இன்னும் இந்த ஒப்பந்தங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு தப்பு நம்ம வாழ்க்கையில பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளவோ சூழ்நிலைகள் இருக்கு மாஸ்டர்ஸ். அதுல நம்ம டெய்லி லைஃப்ல வந்துட்டு எப்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நமக்கு இப்பவே ஒரு கிளியர் கட் ஐடியா வந்திருக்கும். ஸோ அதுல என்னென்ன நம்ம மாத்த வேண்டியது அப்படின்றது கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ அத ஒன்ஸ் அகைன் ஒரு வாட்டி சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். முதலாவது ஒப்பந்தம் என்ன? நம்மளோட பேச்சு குற்றமற்றதா இருக்கணும். ஓகேவா? சோ யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது, ஹர்ட் பண்ற மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாது, நம்ம வாயில வந்துட்டு எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் பேச்சு மட்டும் தான் இருக்கணும். அதே போல எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தான் பேசணும். மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல மௌனமா தான் இருக்கணும். ஸோ அண்ட் ஆல்சோ இன்னும் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், காசிப் அப்படிங்கிறது நம்ம பேசக்கூடாது, சும்மா வீண் பேச்சு இல்லையா? மத்தவங்கள அட்ராக்ட் பண்றதுக்கோ மத்தவங்களை இது என்ன சொல்லுவாங்க, லைக் மத்தவங்களை வந்துட்டு என்ன அவங்க நல்லவங்கன்னு நினைச்சுக்கணும், நான் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மத்தவங்களுக்காக நம்ம காசிப் பண்ணுவோம். அதுவும் தவறு. மத்தவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப் வளர்த்துக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு காசிப்ஸ் பண்ணக்கூடாது. அதே போல நம்ம வீட்டுல அப்படி பண்ணாம இருந்தா, மணிக்கணக்கா அன்னெசரியில கால்ஸ் பேசாம போன்ல இல்லாம இருந்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து அதே போல வளருவாங்க மாஸ்டர்ஸ். இல்லைன்னா ஓகே இப்படிதான் பேசணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசிப் அப்படிங்கிறது ஒரு பழக்க வழக்கமா அவங்களுக்கு பிக்ஸ் ஆயிடும். ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அதை பார்த்து 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 உங்களை பார்த்துதான் வளர்றாங்க இல்லையா? சோ அவங்களுக்காகவும் நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருந்து அவங்களுக்கு ஒரு வழி காட்டணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஒப்பந்தத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா மாஸ்டர்ஸ்? சோ நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் நம்ம குழந்தைக மேல அது பாதிக்கப்படும், அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும். அதனாலதான் பத்ரிஜி சார் சொல்லுவாங்க, யாராவது சார் கிட்ட டவுட் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க, சார் இந்த மாதிரி எங்க குழந்தைங்க மெடிடேஷன் பண்ண மாட்டேன்றாங்க, நான் எப்படி சொல்லி கொடுக்கணும்னா, சார் சொல்ற ஒரே பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க, நீங்க அவங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க குழந்தைங்க மாஸ்டர்ஸ், அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நம்ம எது செய்யறோமோ அது கரெக்ட்னு நினைப்பாங்க இல்லையா? சோ ஆட்டோமேட்டிக்கா அதை பார்த்து அவங்களும் கத்துப்பாங்க. அது போல இது ஃபர்ஸ்ட் ஒப்பந்தத்துல குற்றமற்ற பேச்சு பேசணும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்துட்டு எதையும் நம்ம வந்துட்டு டோன்ட் டேக் எனி திங் பர்சனலி, எதையும் நம்ம தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளாதே. ஓகேவா மாஸ்டர்ஸ்? நம்ம சுத்தி எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் மாஸ்டர்ஸ். அந்த நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மள பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். 99% அப்படி நடக்கும் டெய்லி லைஃப்ல. ஆனா அது இந்த ஒப்பந்தத்துக்கு லிங்க் பண்ணா கம்ப்ளீட்டா நமக்கு நம்ம பண்றது ரொம்ப ரொம்ப தவறு. இந்த ஒப்பந்தத்தை நம்ம கிளியர் கட்டா புரிஞ்சுக்கிட்டா அந்த 99% நம்ம பாதிக்கப்படுறோம் இல்லையா, அது வந்துட்டு ஆக்சுவலா பாதிக்கப்படுறது யாருன்னா நம்மள அப்படி பண்ணவங்களே தவிர நம்ம கிடையாது அப்படிங்கிறது நமக்கு நீட்டா புரிஞ்சு ரொம்ப ஆனந்தமா நம்ம வந்துட்டு வாழ முடியும் மாஸ்டர்ஸ், எந்த ஒரு கஷ்டமோ ப்ராப்ளம்ஸும் இல்லாம. ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம வாயில இருந்து வரக்கூட வார்த்தையாகட்டும், நம்ம மத்தவங்க பிஹேவ் பண்ற விஷயமாகட்டும், எல்லாமே நான் பண்றேன்னா அது எனக்குரியது, அது எனக்குள்ள இருந்து வந்தது, அது எனக்கு மட்டும்தான் பொருந்தும். லைக் எனக்கு என்னோட மட்டும்தான் அதுக்கு வந்துட்டு பாதிப்பே தவிர, நான் சொல்றேன் இல்லையா, நான் திட்டுறேன் இல்லையா,
நான் பிஹேவ் பண்றேன் இல்லையா ஒருத்தருக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி, அவங்களுக்கு எந்த விதையிலும் எந்த வகையிலும் அவங்களுக்கு வந்துட்டு பாதிக்கப்படாது. ஆனா ரோல் ரிவர்ஸ் மாதிரி நம்ம வாழ்க்கையில அவங்க ஹாப்பியா இருக்காங்க. யாரு இப்படி செய்யறவங்க. ஆனா அத அடையிறவங்க தான் நம்ம வந்துட்டு அதை உள்வாங்கிக்கிறோம். இங்க என்ன சொல்றாங்க, எந்த வார்த்தையாகட்டும், யார் சொன்ன பேச்சாகட்டும், யார் செய்யற செயல்களாகட்டும், நம்ம உள்வாங்கிக்க கூடாது. விச் மீன்ஸ் we should not take anything personally. தனிப்பட்ட முறையில எடுத்துக்காதீங்க. அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அதை உள்வாங்கிக்க கூடாது. சரி, ஏன் மேம் நான் உள்வாங்கிக்க கூடாதுன்னா, அதுக்கு பதில் தான் இது. என்னது? அது அவங்களுக்குரியது. அவங்களுக்கே அது விஷயமா மாறி அவங்கள அஃபெக்ட் பண்ணுமே தவிர நமக்கு எந்த வகையிலும் பாதிக்காது மாஸ்டர். அடுத்தது மூணாவது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு குற்றமற்றதா இருக்கணும் நம்மளோட பேச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எதையும் பர்சனலா எடுத்துக்க கூடாது. தேர்ட் வந்துட்டு டோன்ட் மேக் அசம்ஷன்ஸ், கற்பனைகள் செய்யாதே. ஏன்னா நம்ம வாழ்க்கையே மத்தவங்க சொல்றது புரியாது. மத்தவங்க மேல நம்மளே ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி அவங்க அப்படிப்பட்டவங்களோ இப்படிப்பட்டவங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு உலகத்தையே உருவாக்கி வச்சிருப்போம். எங்க? நம்மளோட கற்பனையில. அதுவும் ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல வாழக்கூடாது. நம்ம அசம்ஷன்ஸ் பண்ணவே கூடாது. அசம்ஷன்ஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அதை வந்து பர்சனலா எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அதை பத்தி காசிப் பண்ணுவோம். மூணுமே தவறு இல்லையா? சோ இது எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது மாஸ்டர்ஸ். என்னது? எந்த ஒரு கற்பனைகளுமே நம்ம செய்யக்கூடாது. ஏதாவது நமக்கு புரியலையா, ஒருத்தர் ஒண்ணு சொல்றாங்க, அது சரியா புரியலன்னா நம்மளே ஒண்ணு அதை கற்பனை பண்றது கிடையாது. தைரியமா நம்மளோட பயத்தை பக்கத்துல வச்சு தைரியமா we have to ask questions. நம்ம கேள்விகள் கேட்கணும். எது புரியலையோ அதை பத்தி அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நம்ம கேள்விகள் கேட்கணுமே தவிர நம்ம பயந்து இருக்கக்கூடாது மாஸ்டர்ஸ். ஓகேவா? சோ இப்படிப்பட்டோம்னா பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா அசம்ஷன்ஸ், எந்த ஒரு கஷ்டங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இருப்போம். அப்போ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப், நம்ம ரொம்ப அன்பா இருக்கிறவங்க கிட்ட இருந்து எல்லார் கூடயும் நம்ம வந்து ஆனந்தமா வாழ முடியும் மாஸ்டர்ஸ். இதுதான் மூணாவது ஒப்பந்தம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம்னா நாலாவது ஒப்பந்தத்தை பத்தி. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட். என்ன மாஸ்டர்ஸ்? எப்பொழுதும் நம்ம பெஸ்ட் தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? எப்பொழுதும் நம் திறமைக்கு ஏற்ப நம்மளோட சக்திக்கு ஏற்ப நம்ம வேலை செய்யணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் மூணு ஒப்பந்தங்கள் நம்ம கரெக்டா பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து இந்த உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஒப்பந்தமும். ஓகேவா? நம்ம வந்துட்டு அது என்ன செயலாவது இருக்கட்டும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? நம்ம எப்பயுமே நம்மளோட பெஸ்ட்டை தான் கொடுக்கணும். நம்மளோட சக்தி எவ்வளவு இருக்கோ, நம்மளோட திறமை எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வேலை செய்யணும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? ஏன்னா மாஸ்டர்ஸ் நம்ம எப்பயுமே இப்படி நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குமா? கிடையாது. நமக்கே ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு ஒன் ஹவருக்கும் மாறிடும் இல்லையா? அப்படிப்பட்ட இதுல நம்ம செய்யற வேலை வந்துட்டு எப்பயுமே நம்மளோட பெஸ்ட் கொடுக்கணும் மாஸ்டர்ஸ். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ், நான் காலையில எழுந்ததும் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன், குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு நம்ம வந்துட்டு அப்ப எப்படி இருப்போம் அப்படின்னா ரொம்ப ஜோஷா இருப்போம். அப்ப கண்டிப்பா நமக்கு வந்துட்டு எவ்வளவு அளவுக்கு வேலை செய்ய முடியுமோ அவ்வளவு அளவுக்கு நம்ம வந்துட்டு பெஸ்ட் நம்ம கொடுப்போம். ஆனா நைட்டு ஈவினிங்க்கு எல்லாம் நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். அப்ப நம்மளால வேலை செய்ய முடியுமா? பாருங்க, ஒரே நாள்ல டே டைம்ல நம்மளால செம்மையா வேலை செய்ய முடியுது. அதே நைட் டைம்ல நம்மளால நம்மளோட பெஸ்ட் கொடுக்க முடியாது. அதே போல இப்ப நம்ம ஆரோக்கியமா நல்ல ஆனந்தமா இருக்கோம். ஆரோக்கியமா இருக்கும்போது ஹெல்தியா இருக்கும்போது நம்ம நல்லா பண்ண முடியும். அதுவே அன்ஹெல்தியா அனாரோக்கியமா இருக்கும்போது நம்மளால பண்ண முடியாது மாஸ்டர். அதே போல நான் ரொம்ப ஆனந்தமா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மாஸ்டர்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னால வந்துட்டு எவ்வளவு வேலை இருந்தாலும் என்னால செய்ய முடியும். என்னோட திறமைக்கேற்ப என்னோட சக்திக்கேற்ப என்னால வேலை செய்ய முடியும். ஆனால் கோபமா இருக்கும் போதோ, ரொம்ப சோர்ந்து போய் சோகமா இருக்கும் போதோ, மத்தவங்க மேல வெறுப்பா இருக்கும் போதோ, மத்தவங்க மேல பொறாமையில இருக்கும் போதோ நம்மளால அந்த அளவுக்கு வேலை செய்ய முடியாது.
பாத்தீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எமோஷன்ஸ்லயும் ஒவ்வொரு நிலையிலயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாறிக்கிட்டே இருக்கு. நம்மளோட மூடுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும் மாஸ்டர். சோ எப்பயுமே அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, எப்பயுமே நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அது எந்த வேலையாவது இருக்கட்டும். இப்போ ஸ்பிரிச்சுவல்ல நம்ம தியானம் செய்யறோம். அடப்போ அப்படின்னு சொல்லிட்டும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஓவராவும் நம்ம இருந்துடக்கூடாது. நம்மளால அப்படி இருந்தாலும் நம்மளால பண்ண முடியாது. நம்மளால எவ்வளவு முடியுமோ அதுக்கேற்ப நம்ம பண்ணணும். நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும். இப்போ மாஸ்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ டூ யுவர் பெஸ்ட்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அளவுக்கு மீறி நீங்க வேலை செஞ்சுட்டீங்க, உங்களால முடியாது, இருந்தாலும் நீங்க செய்றீங்க 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 அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப டயர்ட் ஆகி அங்க யாரு திரும்ப அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னா நம்ம தான். ஏன்னா நம்மளோட பாடி ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஏதாவது நமக்கு ஒரு அஃபெக்ட் பண்ணும். நம்ம பாடியில இருந்து ஏதாவது ஒரு வியாதி சம்திங் ஏதோ ஒண்ணு நமக்கு வரும். திரும்ப நம்மளையே அடிக்கும் அது. எப்போ அளவுக்கு மீறி நம்ம வேலை செஞ்சோம்னா. இல்ல ரொம்ப எப்படி சொல்றது, லேசியா இருந்துட்டு இதுவா இருந்து சரியா வேலை நமக்கு அளவுக்கு மீறின அளவுக்கு தகுந்த வேலையும் செய்யாம ரொம்ப மோசமா நம்ம வேலை இருந்தோம் அப்படின்னா அதுவும் தவறு மாஸ்டர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, ஒரு ஆபீஸ் போற ஒருத்தர் இருக்காங்க, ஜாப் செய்யறவங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க காலையில 10 மணிக்கு போய் ஈவினிங் 7 o'clock வந்துடணும். இதுதான் உங்களோட ஒர்க். ஓகேவா? 8 hours ஒர்க் சொல்லுவாங்க நார்மலா. ஓகே, அது பண்ணா ஹாப்பி. அது கண்டிப்பா உங்களோட இது கொடுக்கணும், அவங்க எஃபர்ட்டை போடணும். ஆனா அவங்க இல்ல நான் நைட் எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலயும் சீக்கிரமா போய் நைட்டும் லேட்டா வீட்டுக்கு நைட் எல்லாம் செஞ்சு அது செஞ்சா அது கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் கண்டிப்பா அது அவங்களோட பாடியில ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்து அது அவங்களையே பாதிக்கும். ஓகேவா? சோ அதுவும் தவறு. அதுக்கப்புறம் உங்களோட 8 hours ஒர்க்கை நீங்க செய்யாம ஓபி அடிச்சுட்டு நம்ம சரியான வேலை செய்யாம கம்மி அளவுக்கு சும்மா ஒரு 1 hour 1.5 hour அந்த மாதிரி செஞ்சுட்டு நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்காம நம்மளோட சக்திக்கு ஏற்ப நம்ம வேலை செய்யாம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுவும் தவறு மாஸ்டர்ஸ். ஓகேவா? சோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், மைண்ட ஓடிக்கிட்டே இருக்கணும். அது எந்த வேலை, வீட்டு வேலையாகட்டும், கிச்சன் வேலை ஆகட்டும், இல்ல கிளீன் பண்ற வேலை ஆகட்டும், இல்ல ஆஹ் ஆபீஸ் வேலை ஆகட்டும், இல்ல பிசினஸ் பண்றவங்க ஆகட்டும், இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், இல்ல ஸ்பிரிச்சுவல்ல மெடிடேஷன் பண்றதாகட்டும், புக் படிக்கிறதாகட்டும், சஜ்ஜன சாங்கத்தியம் ஆகட்டும், இது எல்லாமே எல்லாமே மிஸ்டர்ஸ் A to Z நம்மளோட பெஸ்ட் நம்ம கொடுக்கணும். நம்ம எவ்வளவு அளவுக்கு நமக்கு திறமைக்கேற்ப நம்மளோட சக்திக்கு ஏற்ப நம்ம வேலை செய்யணும். அதை வீடு மீறி அதுக்கு அளவுக்கு மீறி செஞ்சாலும் இதுதான், அளவு கம்மியா செஞ்சாலும் தவறுதான். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ நான் இங்க ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஏன்னா இது எப்படி நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? சோ ஒருத்தரோட ஒரு 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 ஆள் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள். ரொம்ப அவங்க லைஃப் ஃபுல்லா அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. ரொம்ப அவங்க சோர்ந்து போய் இருக்காங்க. ஓகேவா? அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு குரு கிட்ட போறாங்க. போய் குருஜி இந்த மாதிரி எனக்கு என்னோட வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டமா இருக்கு, என்னோட வாழ்க்கை ஃபுல்லா சோகமா இருக்கு, ஃபுல்லா பிரச்சனைங்கதான். நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மெடிடேஷன் பண்றேன். சோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். பண்ணா என்னோட கஷ்டங்கள் எல்லாம் எப்போ குருஜி எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அப்படியே இது எல்லாமே ஒன்னொன்னா கேட்டுட்டு அந்த குருஜி சொல்றாங்க, ஓ அப்படியா, இப்படி நீ பண்ண அப்படின்னா 20 வருஷத்துல உனக்கு கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது இவங்களும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு மறுபடியும் அந்த குருஜி கிட்ட கேக்குறாங்க, குருஜி நான் சரி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நான் இது ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறது. இது ஒரு டியூரேஷன் தான். ஓகேவா? அவங்க நான் ஒரு ஏன்னா 4 hours செஞ்சா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 20 வருஷத்துல கஷ்டம் கம்மியாயிடும் போயிடும் சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஓகே மாஸ்டர் நான் 8 hours வேலை மெடிடேஷன் செய்யறேன். இப்ப சொல்லுங்க எனக்கு எவ்வளவு வருஷத்துல கஷ்டங்கள் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு இப்படியே அவங்கள பார்த்துட்டு யோசிச்சுட்டு, ஆஹ் உங்களுக்கு 8 மணி நேரம் செய்றீங்களா, அப்போ 40 வருஷத்துல கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு புரியவே புரியாது. அது என்ன, 4 மணி நேரம் செஞ்சா 20 வருஷம்,
நான் அதை டபுள் மடங்கு ஆக்கியிருக்கேன், 8 மணி நேரம்னு சொல்லிட்டு. ஆனா இவர் என்ன ஆஹ் 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 40 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியவே புரியாது. அதுக்கப்புறம் அவர் கேள்வி கேட்பாரு. இந்த மாதிரி குருஜி, இந்த மாதிரி எப்படி இன்னும் கம்மி ஆகணுமே தவிர நீங்க அதிகமா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த குரு சொல்றாரு, பாரு, எது செஞ்சாலும் உன்னோட சக்தி அளவுக்கு, உன்னோட திறமை அளவுக்கு தான் நீ செய்யணும். ஓகேவா? இப்போ நான் சொன்னதால நீங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 8 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் கஷ்டங்கள் கம்மியா ஃபாஸ்டா போயிடணும்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம எப்பயுமே அதை எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடாது. உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம செய்யணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அதுவும் நீ இங்க வந்திருக்கிறது வெறும் மெடிடேஷன் செய்யறதுக்காக மட்டும் கிடையாது. நீ இந்த வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிக்கவும் தான் வந்திருக்க, என்ஜாய் பண்ணவும் வந்திருக்க.